அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒவ்வொரு வெற்றி ஒரு சமூகத்துக்கு கிடைத்திருக்கிற போதும் அதற்கு யாரோ ஒருவர் காரணமாக இருந்திருப்பார்கள். அவர்களையெல்லாம் நாம் மனதால் நினைத்து பார்க்கணும். இன்றைக்கி தமிழ் மொழி ஒரு உயர்ந்த இடத்துல, சிறந்த இடத்துல, செம்மொழி என்ற அந்தஸ்தோட, தமிழ்நாடு என்ற பெயரோட தமிழ் மக்களுடைய மனதில் இடம் பிடித்து இந்தியாவில், உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஊர் எல்லையில் பேசும்போது ஒரு திருக்குறளை நம்முடைய பிரதமர் மேற்கோள் காட்டி பேசுகிற அளவுக்கு நம்முடைய தமிழ் என்றைக்கும் இளமையாகவும் உயிர்ப்போடும் வெற்றியோடும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருவர் காரணமாக இருந்திருப்பாங்க. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்துக்கு பேரறிஞர் அண்ணா ஒரு பெரிய காரணம். ஏன்னா சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் மதராஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் மாற்றணுங்கிற போது தமிழ்நாடு அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வைக்க வேணும் அப்படின்னு அதை முன்மொழிந்தவர்கள் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாம் நன்றியோடு நினைக்கணும். அதே மாதிரி செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து இன்றைக்கு அரசியல் ரீதியாக கிடைப்பதற்கு டாக்டர் கலைஞர் ஒரு பெரிய காரணம். நம்ம அவர்களையும் நன்றியோடு நினைக்கணும். திருத்தணி தமிழ்நாட்டு எல்லையில் இல்லை, அதாவது தமிழ்நாட்டு எல்லையில் இப்போ இருக்குது. திருப்பதி வரையிலேயே நம்முடையது அப்படின்னு மகாகவி பாரதி பாடுறார். ஆனால் மாகாணங்களை பிரிக்கிற போது திருத்தணிலையும் தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தாங்க. அதனால் திருத்தணியை கொண்டு போய் ஆந்திராவில் சேர்த்துடணும் அப்படின்னு பல பேர் நினச்ச போது சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள் எல்லை மீட்பு போராட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. அது என்ன இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது, அப்புறம் என்ன எல்லை மீட்புன்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு தமிழ் மாநிலத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ளே திருத்தணி வரணும் அப்படின்னு அதுக்காக மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியவர்கள் சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள். நம்ம விருப்பு வெறுப்போடு ஒருவரை எடுத்துக்கொண்டு ஒருவரை விட்டுவிடக்கூடாது. இப்போது இன்னும் நுட்பமான ஒரு பகுதிக்கு நான் போக போகிறேன். செம்மொழி அப்படிங்கிறது இந்த தமிழுக்கு ஏற்பட வேணும்னு முதல்ல கருத்து தெரிவித்தது யார்? அதை எழுத்துப்பூர்வமாக இந்த உலகத்தில் கொண்டு வந்தது யார்? இந்த மொழி செம்மொழி என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அதுக்காக ஒரு கோரிக்கையை முன்வைத்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தா, வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்பட்ட பரிதிமாற் கலைஞர். பாருங்க, தான் தமிழ் பற்று காரணமாக தாம் பேரையே மொழிபெயர்த்து கொண்டார். நாம் சார்போடு இருப்பதை விட எல்லாத்தையும் கடந்து சிந்திக்கணும். யார் யாரை எங்கெங்கே கொண்டாடணுமோ எல்லாரையுமே நாம் மரியாதையோடு சிறப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள் தமிழ் மீது அளவற்ற பெரும் காதல் கொண்டவர்கள். அதனால் என்ன பண்ணார்? சூரிய நாராயண சாஸ்திரி, சூரிய பரிதி, நாராயண மால், சாஸ்திரி கலைஞர். தன்னை எப்படி மாற்றிக்கிறார் பாருங்கள், பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு பெயர் வைத்து சிறப்பித்த பெருமை வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அவர்களுக்கு உண்டு. இதை பற்றி ஒரு கட்டுரை எங்களுடைய ஒளிபரவட்டும் புத்தகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பெருமதிப்பிற்குரிய முனைவர் தைலாம்பாள் அவர்கள் அதை தொகுத்து எழுதியிருந்தாங்க. படிக்கிற பழக்கம் ஒருவேளை நம்மள யாருக்காவது குறைவாக இருந்தாலும் நல்லது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கு அதை நினைவூட்ட விரும்புகிறேன். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியினுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால், உயரு தனி செம்மொழி அப்படின்னு இந்த தமிழுக்கு ஒரு வார்த்தையை முதல்ல உருவாக்கி 1920 ஆண்டில் வித்திட்டவர்கள் அவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்போது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. கல்லூரிகளில் எதற்காக தமிழ் மொழி? கல்லூரியிலேருந்து தமிழ் மொழியை எடுத்துட்டா என்ன, முற்றிலுமே தமிழ் மொழியை கல்லூரிகள்லேருந்து அகற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இதை அறிந்த நம்முடைய சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள், அதாவது பரிதிமாற் கலைஞர், அந்த தீர்மானத்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஐயா பூரணலிங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரியவங்க அவர்களோடு சேர்ந்து பேசி இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாம் எப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு
அவர் முடிவு செய்து அதை சாதித்து காட்டினார். கல்லூரிகள்லேருந்து தமிழ் மொழியை எடுக்க முடியாதபடி ஐயா பூரணலிங்கம் பிள்ளை அவர்களும் சூரியநாராயண சாஸ்திரி அவர்களும் சாதித்து காட்டிட்டாங்க. அந்த ஆண்டு செந்தமிழ் என்று ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார். அதில் முதல் கட்டுரையாக உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அதனால் உயர்தனி செம்மொழி என்கிற அந்த என்ன சொல் அதை உருவாக்கி தமிழுக்கு கொண்டாடிய பெருமை நம்முடைய பரிதிமாற் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. சகோதரியார் தைலாம்பாள் அவர்கள் அந்த கட்டுரையில் சில நினைவுகள், சில நிகழ்வுகள் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே சாஸ்திரியாருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் ஈடுபாடு, புலமை ஒரு மிகப்பெரிய விஷயம். வில்லியம் மில்லர் அப்படிங்கிற ஆங்கிலேயர், அவர் ஆங்கில பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், பிஏ வகுப்பு. ஆர்த்தர் கவிதையிலேருந்து ஒரு பகுதியை அவர் விளக்கி சொல்லுகிறார். அந்த ஆர்த்தர் மன்னன் இறக்கிற தருவாய் போரிலே காயமுற்று இருக்கிற அவனை ஒரு படகுல வைத்து அவனுடைய 3 மனைவியும் அழைத்து கொண்டு, பெண்ணரசிகள் அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த மன்னனை தூக்கி படகுல கடத்துகிறாங்க. படகை செலுத்தலாம் என்று மன்னர் உத்தரவு கொடுக்கிறார். அந்த படகு நகருகிறது. அதை வர்ணிக்கிறார் அந்த கவிஞர். எப்படி வர்ணிக்கிறார்? டென்னிசனுடைய கவிதை. அந்த டென்னிசனுடைய கவிதையில் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டால், so said he and the barge with oar and sail moved from the brink like some full-breasted swan. அதாவது ஒரு முழுமையாக இறகை விரித்து கொண்டு போகிற ஒரு அன்னத்தை போல அந்த படகு போகிறது. ஆறுதர் உத்தரவிட்ட உடனே அந்த படகு போகிறது அப்படின்னு டென்னிசன் எழுதியிருக்கிறார். இதை தைலாம்பாள் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு தான் நீங்கள் கட்டுரையை அனுப்புங்கன்னு நான் கேட்டு அதை ஒளிபரவட்டும்னா நாங்கள் போட்டோம். அதை ரொம்ப அழகாக அந்த ஆங்கில கவிதையை, அவங்க ஆங்கில பேராசிரியை, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக உச்சரிப்பாங்க. அது எப்படி அந்த கவிதையை சொல்லணுமோ அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அழகான கவிதையில் ஓமை என்னென்னா, அந்த இறகை விரித்து கொண்டு முழுமையாக ஒரு அன்னப்பறவை அது போவது போல அப்படின்னு அது சொல்கிறார். இதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அந்த வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரியெல்லாம் மற்ற மொழிகளில் யாராவது எழுதிட முடியுமா? நீங்கள் என்னமோ ஆங்கில மொழியினுடைய பெருமை தெரியாமல் பேசுகிறீங்களே, இது மாதிரி மற்றவர்கள் யாராவது எழுதிட முடியுமா அப்படின்ட்டு சூரியநாராயண சாஸ்திரியை பார்த்துக்கிட்டே சொல்கிறார். நீ எப்போவுமே தமிழை ரொம்ப உயர்வாக பேசுவீங்க, எங்கள் தமிழில் இது மாதிரி ஒரு கவிதை காட்டிட்டு பார்ப்போம், இப்படி ஒரு ஓமை தமிழ் இலக்கியத்தில் எங்கேயாவது இருக்கா பாரு அப்படின்னு சேலஞ்சு பண்ணிட்டார். ஐயா இதை தேடலை, படிக்கிறதுக்காக நேரம் எடுத்துக்கல. எழுந்து சொல்கிறார் பரிதிமாற் கலைஞர், உங்கள் டென்னிசனுக்கு 8 அல்லது 9 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே எங்கள் கம்பன் இந்த ஓமையை கையாண்டு விட்டார். கம்பராமாயணத்தில், அயோத்தியா காண்டத்தில், கங்கை படலத்தில் ராமன், லக்குவன், சீதை இவங்களை எல்லாரையும் படகுல வைத்து குகன் அழைத்து கொண்டு போகிறான். அந்த குகன் அழைத்து கொண்டு போகிற போது படகை செலுத்து அப்படின்னு உத்தரவு கொடுத்து, விடு நனி கடிது என்றான். மெய்யுயிர் அணையானும் முடிகினன் நெடுநாவாய். பாரு விடு அப்படின்ன உடனே அந்த நாவாயை ஓட்ட ஆரம்பிக்கிறான். முடிகினன் அது வேகமாக புறப்படுது. நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய். அந்த படகு அந்த தண்ணிக்குள்ளே போகுது, கங்கைக்குள்ளே போகுது. எப்படி இருக்குது? கடிதினின் மடவண்ண கதியது செல நின்றார். விடுநனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடிகினன் நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய். கடிதினின் மட அன்ன கதியது. மட அன்ன சார், நீங்கள் டென்னிசனுக்கும் கம்பனுக்கு என்ன வித்தியாசம்னா, இளமையான அன்னம், மட அன்னம்னு கம்பன் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். அதில் என்ன அழகு இருக்குது பாருங்கள். இளமையான அன்னத்துக்கு வேகம் ஜாஸ்தி, ஸ்பீடு ஜாஸ்தி, அழகு ஜாஸ்தி. மட அன்ன கதியது செல நின்றார். இப்படி பாருங்கள், ஆங்கில இலக்கியத்துக்கு நேர்மாறான அந்த சரியான தமிழை உடனடியாக சொல்கிறார். அதை பார்த்து அவருடைய முதல்வர் வியந்து அவரை ரொம்ப பாராட்டினார் என்று குறிப்பு இருக்கிறது. இதே மாதிரி அவருடைய நுட்பமான ஒரு அறிவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். இன்னொரு மிகப்பெரிய தமிழறிஞர், இந்த தமிழ்நாடு கொண்டாட வேண்டிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருமகனார் மறைமலை அடிகள் அவர்கள். இந்த மறைமலை அடிகள் அவர்கள் வேலைக்கான நேர்காணல், இன்டர்வியூ, நேர்காணல் நடக்குது.
அப்போது பரிதிமார் கலைஞர் தான் நடத்துகிறாரு. மறைமலை அடிகள் வேலைக்கு வந்திருக்கிறார். என்ன கேள்வி கேட்குறாரு, கிறிஸ்துவ கல்லூரியில் இவர் தலைமை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது நேர்காணலுக்கு வேதாச்சலம், மறைமலையுடைய பழைய பேர் வேதாச்சலம், குற்றிய லுகரத்திற்கும் முற்றிய லுகரத்திற்கும் உதாரணம் கூறுக. உகரம் முடியும் போது நடுவில் வரும்போது அந்த ஒலி மாத்திரை மாறுபடும். அது முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அப்படிங்கிற இலக்கணம். அதுக்கு உதாரணம் சொல்லுன்னு கேட்குறார் மறைமலை அடிகளை. எனக்கு தெரியாது அப்படின்னார். உனக்கு வேலை தரப்பட்டதுன்னார். ஏங்க, ஒரு கேள்வி கேட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் வேலை கொடுப்பாங்களா? ஏன்னா எனக்கு என்பது குற்றிய லுகரம், தெரியாது என்பது முற்றிய லுகரம். அவர் எவ்வளோ பெரிய யமகாதன் பாருங்கள் மறைமலை அடிகள். அவர் அவ்வளோ பெரிய இலக்கணத்தில் ஆற்றல் வாய்ந்தவர். அதை புரிந்து கொள்ளுகிற நுட்பம் இவருடைய நுட்பம். இதே மாதிரி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் பாடல் அதை மொழிபெயர்க்க சொன்னால் 10 நிமிடத்தில் சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள் அதை விட அழகாக மொழிபெயர்த்து அப்படியே காட்டுகிறார். தமிழில் மொழிபெயர்த்து காட்டுகிறார். வகுப்பில் ஒரு மாணவன் ரொம்ப குறும்பாக பேசுகிறான், கொஞ்சம் வல்கராக அவர் இலக்கணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அதை நான் அதை சொல்ல விரும்பலை. அந்த இலக்கணத்தை நடத்தி முடித்ததை அவன் கொஞ்சம் ஆபாசமாக சொல்கிறான். நீங்கள் தான் விளக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, அதை விளக்கு மாற்றால் விளக்குவோம்னர். விளக்கு மாற்றால் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அதை எப்படி விளக்கணுமோ அப்படி விளக்குறான்டா. விளக்கு மாற்றால் விளக்குவோம் அப்படின்னாரா சூரியநாராயண சாஸ்திரியார். இப்படி ஆற்றல் வாய்ந்த எத்தனையோ தமிழறிஞர்களாலும் தமிழ் சிந்தனையாளர்களாலும் தமிழ் மீது நாட்டம் உள்ளவர்களாலும் இந்த தமிழ் வளர்ந்திருக்கிறது. இந்த உயர்தனி செம்மொழி என்ற சிறப்பை சூட்டிய பரிதிமார் கலைஞரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒளிபரப்பட்டும் எங்கள் இதழில் இந்த கட்டுரை பதிவாகி இருக்கிறது. வேண்டும் என்கிறவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த அந்த ஒளிபரப்பட்டும் புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம்.